வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு சென்டெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து நம்ம ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணால் வந்து, அதாவது மொபைலில் வந்து அனிமேஷன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து சிஸ்டத்துலையும் அனிமேஷன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஆஃப் பண்ணோம்னா சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நான் சொல்ல டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து சில பேர் பேட்டரி நம்ம போட்டிருப்போம். அதாவது ரேம் கம்மியாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ராசஸர் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணி பார்த்துருப்போம். அண்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் சில பேர்த்துக்கு வந்து ஸ்பீடாகவும் இருக்கும். அண்டு சிஸ்டத்தில் வந்து அனிமேஷன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது மொபைலில் வந்து நம்ம டெவலப்பர் ஆப்ஷனில் போய் அனிமேஷன் டர்ன் ஆஃப் அனிமேஷன் ஸ்கேல் வந்து ஆஃப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்ஷன் பார்க்கலன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து நான் அதை ப்ளே பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள். மொபைலில் வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம், அதான் ஆன் பண்ணுறோம், எனேபிள் பண்ணுறோம், டிசேபிள் பண்ணுறோங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சிஸ்டத்தில் இருக்கிறது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். நீங்கள் இப்போ மொபைலில் அதாவது மொபைலில் எப்படி ஆஃப் பண்ணுறது ஸ்க்ரீனில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க மொபைலில் வந்து டெவலப்பர் ஆப்ஷனில் போய் எப்படி அனிமேஷன் ஸ்கேல் வந்து நான் ஆஃப் பண்ணுறது பார்த்துருப்போம். அதாவது மொபைலில் வந்து அனிமேஷன் ஆஃப் பண்ணோம்னா கொஞ்சம் மொபைல் வந்து அனிமேஷன் இல்லாமல் டக்குன்னு ஸ்பீடாக ஆஃப் பண்ண வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும், அதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணும், டக்குன்னு ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி தான் பிசிலையும் இருக்குது. நம்ம இந்த முதல் சொன்ன ஆப்ஷன், அதாவது இந்த டெம்பரரி ஃபைல் க்ளீன் பண்ணுறது, அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸை டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த அனிமேஷன் வந்து நம்ம ஆஃப் பண்ணலாம். அந்த அனிமேஷன் வந்து எப்படி ஆஃப் பண்ணுறதுனா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட் கீ வந்து விண்டோஸ் + ஐ பட்டன், அதை கிளிக் பண்ணி ஷார்ட்கட் போய்க்குங்க. அண்ட் அதில் ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்து ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, பர்சனலிஃபிகேஷன் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே டிஸ்பிளே ஆப்ஷனில் வந்து கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து சிம்பிளிஃபை அண்ட் பர்சனலைஸ் விண்டோஸ்னு இருக்குது. அதில் வந்து ஷோ அனிமேஷன் இன் விண்டோஸ்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் இருக்குது, டிசேபிள் பண்ணிடுங்க. இந்த அனிமேஷன் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம மொபைல் ஆஃப் பண்ண மாதிரி இதுலேயும் ஆஃப் பண்ணி கொஞ்சம் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.